கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிந்து கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் நீதியை பிரசங்கித்த நோவா. இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, நீதியை பிரசங்கித்த நோவா. இந்த கடைசி காலத்துல நம்ம வாழ்றோம். கடைசி காலத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் அநேக ரகசியங்களை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ முடியும், தேவனோடு சஞ்சரிக்க முடியும். இந்த கடைசி காலத்திலே கர்த்தருடைய வருகையில நம்ம காணப்படணும் அப்படின்னா சில ரகசியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் தினம்தோறும் கேளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ எச்சரிப்பை பெற்றுக்கொண்டு குடும்பத்திற்காக பேழையை உண்டு பண்ணினான். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, காணாதவைகள் குறித்து தேவ எச்சரிப்பு. இப்ப நமக்கு கடைசி காலத்துல ஒரு எச்சரிப்பு இருக்கு. அது என்ன? மனம் திரும்புங்கள், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். எல்லாருக்கும் நித்திய ஜீவன். யாரெல்லாம் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே கழுவப்பட்டு தேவனுக்கு பிரியமானபடி கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கற்பனை கை கொண்டு தேவனுக்கு பிரியமானபடி யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே நித்திய ஜீவன் இருக்கு. நமக்காக இயேசு கிறிஸ்து ஜீவ பலியானார். நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல், நம்முடைய தலைமுறை சாபம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து முடித்து விட்டார். இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு இந்த பூமியிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட ஜனமா இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த கடைசி காலத்திலே நம்ம வாழ்றோம். நோவாவை போல நாம் வாழ வேண்டும் என்றால், நோவா நீதியை பிரசங்கித்த நோவா. இந்த கடைசி காலத்துல நம்ம நீதியை பிரசங்கிக்கணும் அப்படின்னா எதெல்லாம் தீமையா இருக்கோ அதெல்லாம் விட்டு வெளியில வரணும். காலம் கடைசியா இருக்கு. ஒரு சில வசனங்களை தியானிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு. நம்ம இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கு, நமக்கு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தின்படி நம்ம வாழ்ந்தால் கண்டிப்பாக நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நோவாவை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் முதல் 9ஆம் அதிகாரம் வரையே வாசித்தால் முழு விவரத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். நோவாவுடைய வாழ்க்கையிலே தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். தேவ எச்சரிப்பு, பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்திற்கு ரட்சிப்பு பேழை உண்டு பண்ணினான். இப்ப இந்த கடைசி காலத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவ எச்சரிப்பை நாம் பெற்றுக்கொண்ட பின்பாக பயபக்தி உள்ள ஜனமாக நாம் மாற வேண்டும். தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினது போல நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படணும், நம்ம தேசம் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அப்ப நம்ம நீதியை பிரசங்கிக்கணும். நோவாவை போல நம்ம நீதியை பிரசங்கிக்கணும் அப்படின்னா நம்ம தேவ எச்சரிப்பை பெற்றுக்கொள்ளணும், நம்ம பயபக்தி உள்ள ஜனமா இருக்கணும். தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். நமக்கு பேழை அப்படின்னாலே நம்ம வார்த்தையினாலே கட்டப்படணும். புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஒரு பரிசுத்த வேதத்தை எழுதி கையில கொடுத்தாரு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கையில பைபிள் எடுத்து வாசிங்க. கையில பைபிள் எடுத்து வாசிச்சாச்சுனாலே நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப நேரம் இல்லையா, எப்பமெல்லாம் நேரம் இருக்கோ டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. ஆதியாகமத்திலிருந்து கடைசி வெளிப்படுத்த வரிய நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உட்காந்து வாசிக்க ஆரம்பிங்க. இந்த வருஷத்துல முழு பைபிளை வாசித்து முடிக்க தீர்மானம் எடுங்க.
ஹல்லேலூயா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா முதல்ல கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்திருக்க வேண்டும். பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமா இருக்கணும். குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த கடைசி காலம் நம்ம கிருபையின் காலத்துல தான் வாழ்றோம். கிருபையின் காலத்துல வாழும்போது எப்படி வாழணும்? அடுத்த வசனம், நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஒரு 3 பாயிண்ட். நீதிமான், உத்தமன், சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தேவனோடு ஒரு மனுஷன் நடக்கணும். தேவனோடு ஒரு மனுஷன் நடக்கணும் அப்படின்னா உண்மை உள்ள ஜனமா இருக்கணும். நியாயமா வாழுகிற ஜனமா இருக்கணும். நீதியை பின்பற்றுகிற ஜனமா இருக்கணும். அப்ப யாரெல்லாம் இந்த கடைசி காலத்திலே தேவனோடு நடக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ 24 மணி நேரம் வாழ்க்கையிலே உண்மை, 24 மணி நேரமும் உண்மை, 24 மணி நேரமும் அநியாயத்தை வெறுத்து நீதியை பின்பற்றுகிற ஜனமாக இருக்கணும். கர்த்தருடைய கண்களிலே நமக்கு கிருபை வேணும் அப்படின்னா நம்ம இருதயம் தேவனோடு இருக்கா? கேள்வி. நம்ம இருதயம் தேவனோடு தான் இருக்கா? அதை கண்டுபிடித்தால் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இப்ப 24 மணி நேரம் உலகத்திலே நிறைய நேரத்தை வேஸ்ட் பண்றதுக்கு நிறைய வந்துட்டு காலையில இருந்து ராத்திரி வரைய டைம் வேஸ்ட் ஆயிட்டே இருக்கு. ஆனா நோவாவின் காலத்திலே தேவனோடு சஞ்சரித்தார். தேவனோடு சஞ்சரிக்கணும் அப்படின்னா எவ்வளவு கிஃப்ட். அந்த கிஃப்டை நம்ம பெற்றுக்கொள்ளணும்ல. நம்ம குடும்பம் கட்டப்படணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே பேழைக்குள்ள போகணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா, நம்ம குடும்பம் ஃபுல்லாவே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கட்டப்பட்டிருக்கணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கட்டப்பட்டால் மட்டும்தான் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு நம்ம எல்லாருமே தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம கிருபையின் காலத்துல வாழ்ந்தா கூட கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் நிறைய இருக்கு. நாளுக்கு நாள் பெருகிட்டு இருக்கு. ஒரு சில வசனங்களை நம்ம தியானிக்கும் போது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. நோவாவின் காலத்திலே வாழ்ந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. நோவாவின் காலத்திலே வாழ்ந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5, 6, 7 ஆகிய வசனங்களில் எழுதப்பட்டிருக்கு. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும். நோவாவின் காலத்திலே கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சதுப்பா. நோவாவின் வம்ச வரலாறு, தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மகனா இருந்தான். இப்ப இந்த கடைசி காலத்திலே நம்ம வாழ்ற காலத்திலே ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? எல்லாமே பரிசுத்த வேதாந்தத்துல ஆதியாகமத்துல எழுதப்பட்டிருக்கு. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், இந்த கடைசி காலத்திலும் அதுதான் நடக்கு. மனுஷனுடைய அக்கிரமம் பெருகிட்டு தானே இருக்கு. அது ஆதியாகமத்துல எழுதி வச்சிட்டாரு. அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. ஒரு குடும்பத்தை ஏன் தேவனால் ஆசீர்வதிக்க முடியல? ஒரு குடும்பம் ஏன் நியாய தீர்ப்பு தண்டனை நேர போயிட்டு இருக்கு? ஏன் ஒரு குடும்பத்துல ஏன் சமாதானம் இல்லை அப்படின்னா, அவன் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே. ஒரு குடும்பத்தில் இருதயத்தினுடைய நினைவு பொல்லாத நினைவா இருக்குமானால் அந்த குடும்பத்திலே ஆசீர்வாத தடை காணப்படும். மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் நேரடியாக உங்க இருதயத்தை பார்ப்பாரு.
நேரடியா இருதயத்தை பார்ப்பாரு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம். அதெல்லாம் காணாம போயிடும். தேவனுக்கு முன்பாக நோவா உத்தமன், நீதிமான், தேவனோடு நடக்கிற ஒரு அருமையான மகன், தேவனுக்கு பிரியமான மகன். 24 மணி நேரம் தேவனோடு நடக்கணும் அப்படின்னா எவ்வளவு கிருபை, எவ்வளவு கிருபை. அந்த கிருபையை கொஞ்சம் நம்ம அளவு யோசித்து பார்ப்போங்க. ஒரு மனுஷன் கூட 24 மணி நேரம் நடக்கிறதுனால நடக்க முடியல. கேட்டா அவங்க மனசு வேற மாதிரி இருக்கு, எங்க மனசு வேற மாதிரி இருக்கு. கொஞ்ச நாள் பழகி பார்த்தோம், அவங்க நல்லவங்க இல்லை, அவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்றோம். ஒரு மனுஷன் தேவனோடு நடக்கணும் அப்படின்னா அப்ப நோவாவுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருந்திருக்கும்? நோவா இருதயத்துக்குள்ளே நீதிமான், உத்தமன் அந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொல்றா? அப்ப தேவனோடு நடக்கணும் அப்படின்னா இருதயம் தான்ப்பா. இன்னைக்கு செய்தியில முக்கியமான ஒரு கண்டென்ட் இருதயம். இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு? 6ஆம் வசனம், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். இந்த ஜனங்களை உருவாக்குனதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், வேதனைப்பட்டார். மனுஷனை உண்டாக்கிட்டு தேவன் வேதனைப்பட்டார். ஒரு குடும்பத்தை உருவாக்கிட்டு தேவன் வேதனைப்பட்டா அந்த குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? நீங்களே சொல்லுங்க. ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறப்பா அந்த குடும்பத்துல ஜனங்கள் சரியில்லை, பொல்லாத ஜனங்களா இருக்காங்க, அக்கிரமம் பண்றாங்க, பொல்லாத சிந்தனையா இருக்கு, பொல்லாத நினைவா இருக்கு, இஷ்டம் போல வாழ்றாங்க, சீர்கெட்ட ஜனங்களா இருக்காங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போய் அருவருப்பான காரியத்தில் ஈடுபடுறாங்க. அந்த குடும்பத்தை தேவன் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? துக்கப்படுவார். யாரு துக்கப்படுவா? நம்மளை உருவாக்கின தேவன் துக்கப்படுவார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பிரச்சனை இதுதான். இந்த பிரச்சனை ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னாலே போதும். நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை வேணும். கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தால் ஆசீர்வாதம். கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இருதயம் எப்படி இருக்கு தேவன் பார்ப்பாரு. நம்ம இருதயத்தை பார்க்கும்போது அதுல பொய்யோ, கபடோ, பொல்லாத காரியமோ, கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடிய காரியமோ, தேவையில்லாத அசுத்தமான காரியமோ, அருவருப்பான காரியமோ, கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடிய காரியமோ நம்ம இருதயத்துக்குள்ளே எதுவுமே இருக்கக்கூடாது. எதுவுமே இருக்கக்கூடாது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனா தேவன் இருதயத்தை பார்ப்பாரு. உங்க இருதயத்தை பார்க்கும்போது அது பரிசுத்தமா இருக்கணும், சுத்தமா இருக்கணும், தேவனுக்கு பிரியமான ஒரு குடும்பமா இருக்கணும், தேவனுக்கு பிரியமான ஒரு சகோதரியா இருக்கணும், சகோதரனா இருக்கணும். அப்ப அந்த குடும்பம் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ தினம்தோறும் கேளுங்க. கொஞ்ச நேரம் பைபிள் வசனத்தை தியானிக்கும் போது உங்க இருதயம் எப்படிப்பட்டது பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருப்பார். ஹல்லேலூயா. 7ஆம் வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாய்த்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிற சகல எல்லாம் நிக்கிரம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறேன். ஏன்னா ஜனங்கள் ஃபுல்லா கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு இருக்காங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போதுதான் இந்த ஜனங்களை உருவாக்குன எனக்கு வேதனையா இருக்கு அப்படிங்கிற. ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நோவாவை போல ஒரு குடும்பம் நோவை போல மாறியாச்சு அப்படின்னா குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா எல்லா வீட்டுக்குள்ளயுமே தேவ எச்சரிப்பு வரத்தான் செய்யுது. நோவாவுடைய வாழ்க்கையில தேவ எச்சரிப்பு பெற்றுக்கொண்டார். பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ணினார். இந்த கடைசி காலத்திலே நம்ம எத்தனை செய்தி கேட்டோம். வார வாரம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறோம். எத்தனை செய்தி நம்ம காதுல கேட்கிறோம். நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோம். நமக்கு நிறைய ஆலோசனை கொடுக்குறாங்க. அந்த எல்லா வார்த்தைக்கும் நம்ம கீழ்ப்படிந்து
நம்ம நோவாவை போல பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமா மாறிட்டோமா? பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமா இருந்தால் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நோவாட்ட தேவன் தரிசனமாய் சொல்றாரு. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்கள். தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோட கூட அழித்து போடுவேன். ஏன்? தேவனுக்கு பிரியமானபடி வாழல, சீர்கெட்ட ஜனங்களா இருக்கிறாங்க. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். தங்கள் வழியை, இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை. எங்களை யார் கேட்பா? நாங்க செய்யறது சரிதான், நாங்க கரெக்டா தான் செய்யறோம் அப்படிம்பாங்க. கையில பைபிள் எடுத்து வாசா தெரியுது, நம்ம எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எல்லாமே அழகா எழுதி வச்சுட்டாரு. கர்த்தருடைய பிள்ளைகள், மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த கடைசி காலத்திலே அதுதானே நடக்கு. அப்பொழுதுதான் தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பா வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. யாரால? மனுஷனால. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். இந்த கடைசி காலத்திலுமே கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி போய் துஷ்ட மனுஷனாக, தேவ பயம் இல்லாமல் இப்பவும் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நோவாவினுடைய வாழ்க்கையிலே தேவனோடு சஞ்சரித்தார். இந்த கடைசி காலத்திலே அவபக்தி உள்ள ஜனம் பெருகிட்டு வருது. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான் பிரசங்கம் எல்லா பக்கமும் போதிக்கிறாங்க. அவபக்தி உள்ள ஜனங்கள் தேசத்துக்குள்ள பெருகிட்டு வராங்க. எல்லா இடத்திலுமே போதிக்கிறாங்க, நீதியை போதிக்கிறாங்க. இப்படிதான் வாழணும், இப்படி வாழக்கூடாது, இது செய்யக்கூடாது, இது வேண்டாம், இது தப்பு அப்படின்னு சொல்லி போதிக்கிறாங்க. இதே போல ஆதியாகமத்திலையும் நடந்திருக்கு, பழைய ஏற்பாட்டிலையும் நடந்திருக்கு, நோவாவின் காலத்திலையும் நடந்திருக்கு. அப்பவுமே ஜனங்கள் சீர்கெட்டதாய் வழி விலகி வாழ்ந்திருக்காங்க. ஹல்லேலூயா. ஆனா நோவாவுக்கோ எச்சரிப்பு பெற்று பேழையை உண்டு பண்ணினார். பேழையை உண்டு பண்ணது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். தன் குடும்பத்தையும் மிருக ஜீவனோடும் பேழைக்குள் பிரவேசித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. பேழையை உண்டு பண்ண சொன்னாரு. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 21 ஆகிய வசனங்கள் வரை எழுதப்பட்டிருக்கு. நோவாவுக்கு பேழையை உண்டாக்கு அப்படின்னாரு. அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து 22ஆம் வசனம், நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நோவா, உண்மையாய் வாழ்ந்த நோவா, நீதிமானாய் வாழ்ந்த நோவா, தேவனோடு சஞ்சரித்த நோவா. இந்த கடைசி காலம் நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்தால் நிறைய ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இப்படிலாம் கீழ்ப்படியும் போது நோவாவினுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமும் எழுதப்பட்டிருக்கு. பேழைக்குள் பிரவேசித்தார். அதுக்கப்புறம் மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில வராரு. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். சுகந்த வாசனையா கர்த்தர் முகந்தார். தேவனுக்கு பிரியமானது என்ன? உதடுகளின் ஸ்தோத்திர பலி. நம்மளை எதுக்காக உயிரோட வச்சிருக்காரு? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள். ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா பிரித்து எடுக்கப்பட்ட ஜனங்கள் தேவனை துதிக்கணும், ஸ்தோத்திர பலி செலுத்தணும். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். எப்ப ஆசீர்வதிச்சாரு?
ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20 முதல் 22 ஆகிய வசனங்கள். சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளை பலியிட்டான். ஒரு பலிபீடம் கட்டி. இப்ப நமக்கு புதிய ஏற்பாட்டில் ஸ்தோத்திர பலி செலுத்தும். பழைய ஏற்பாட்டில் மிருகம். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக ஜீவ பலியாயிருக்கிறார். இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்ம நித்திய பேலைக்குள்ள போகணும் அப்படின்னா, நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா, நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துற பிள்ளைகளா இருக்கணும். நம்ம துதிக்கும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நீதியை பிரசங்கித்த நோவா. புதிய ஏற்பாட்டிலும் வசனம் இருக்கு நமக்கு. அதுலயே ஒரு முக்கியமான ஒரு செய்தி இருக்கு. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37 முதல் 39 ஆகிய வசனங்களிலே இந்த கடைசி காலத்துல ஜனங்கள் எப்படிலாம் மிஸ்டேக்கா இருக்கிறாங்க எல்லாமே அழகா கையில பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. அதையும் நம்ம லைட்டா ஒரு பாயிண்ட் தியானிச்சாச்சு அப்படின்னா சில குடும்பத்துக்கு அந்த செய்தி தேவைப்படுது. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37 முதல் 39 ஆகிய வசனங்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உலகம் ஃபுல்லா தேவ எச்சரிப்பு போயிட்டு இருக்கு. தேவனுக்கு பயந்து தன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணும். இப்ப நமக்கு என்ன பிரதர் வேலை சொல்லுங்க? நம்ம எல்லாரும் குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணும். கர்த்தருடைய வருகையில நம்ம எல்லாரும் காணப்படணும். நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இந்த பூமியில 1000 கோடி சொத்து இருந்தாலும் அதெல்லாம் இங்க வச்சுட்டு தான் போகணும். இமை பொழுதுல மறுரூபம் ஆகணுமா? இப்படி கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள நம்ம மேல போயிடணும். இமை பொழுது வித்தின் செகண்ட். அப்ப இந்த வித்தின் செகண்ட்ல நம்ம மேல போகணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும்? நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்ப நமக்கு புதிய ஏற்பாட்டிலேயே எழுதப்பட்டிருக்கு, பழைய ஏற்பாட்டிலேயே எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் இன்னொரு 3 நிமிஷம் கொஞ்சம் ஆழமா கவனிச்சிட்டீங்க அப்படின்னா செய்தி புரியும். இந்த கடைசி காலத்திலே நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ, பழைய ஏற்பாட்டுல பேழையை உண்டு பண்ணு அப்படின்னாரு. புதிய ஏற்பாட்டுல குடும்பம் ஃபுல்லா ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும், எல்லாரும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு தேவனை துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். துதிக்கிற பிள்ளைகளோட வீட்டுல ஆசீர்வாதம். அதே போல கர்த்தருடைய வருகையில நம்ம காணப்படணும். இமைப்பொழுது, அந்த இமைப்பொழுது நம்ம எல்லாருமே பேரணும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகட்டும் உணராதிருந்தார்கள். இந்த கடைசி காலத்தில் நடக்கு, உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் இருக்கும். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இந்த கடைசி காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ஆதியாகமத்தில் எப்படி எழுதப்பட்டுச்சோ, நோவா வந்து நீதியை பிரசங்கித்தாரு. ஆனா ஜனங்களுக்குள்ள என்ன வரலன்னா, ஒரு உணர்வு வரல. அதே போல இந்த கடைசி காலத்துல ஆயத்தமாக சொல்றோம். உணராமல் பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் உணராதிருந்தார்கள். இதே போல கடைசி காலத்திலும் மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் அந்த செய்தி கேட்டீங்களோ, நம்ம வாழ்க்கையிலே எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு, அதை நம்ம தான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஒருவேளை நம்ம மக்கள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, பிரதர் நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் எல்லாமே ஆயத்தமா இருக்கேன், என் குடும்பம் ஆயத்தமா இருக்கு அப்படிம்பாங்க. எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். யாரெல்லாம் நீதிமானா இருக்கிறாங்களோ அவங்க ஆத்துமா மட்டும்தான் தப்பு வைக்குமா. அதனால நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னா, நான் கர்த்தருடைய வருகையில நான் எப்படி காணப்படுறேன்,
அதான் முக்கியம். நம்ம குடும்பம் ஆயத்தமா இருக்கா? ஆயத்தப்பட்டா மட்டும்தான் குடும்பம் பரலோகத்துக்குள்ள போகும். நோவா காலத்துல என்ன பண்ணாரு அப்படின்னா பேழையை உண்டு பண்ணாரு. நோவா மட்டும் பேழைக்குள்ள போல, மனைவி பிள்ளைகள் குடும்பம் ஃபுல்லா போயிருக்கு. அதே போல கடைசி காலத்துல நான் மட்டும் கிடையாது, என் குடும்பமும் பேழைக்குள்ள போகணும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இணைந்திருக்கிற குடும்பத்தை உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்தினோம். இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இந்த மாசத்திலே விசேஷமாக கர்த்தர் எங்க கூட எல்லா காரியத்திலும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்திரோம்ப்பா. நன்றி செலுத்திரோம்ப்பா. விசேஷமா யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. புதிய மாசத்துக்குள்ள கர்த்தர்களை அழைத்து கொண்டு போங்கப்பா. இந்த வருஷத்திலே கர்த்தர் விசேஷமாக எங்களுக்கு என்னென்ன திட்டம் வைத்திருக்கீங்களோ அந்த திட்டத்துக்குள்ள நாங்க எல்லாரும் அடங்கி இருக்கணும். தேவனுக்கு பிரியமானபடி நாங்க எல்லாரும் வாழணும். இந்த இரவு நேரத்திலே யாரெல்லாம் தங்களை தாழ்த்தோளோ அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீரை ஆசிரியங்க. புதிய மாசத்துக்குள்ளே வாக்கு தத்துவங்களோடு உங்க பிள்ளைகள் அழைத்து கொண்டு போங்க ராஜா. யாரெல்லாம் எந்த சூழலில் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில எந்த குடும்பத்தை ஜெபிக்காங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும்பா. கற்பத்திரிக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்கி ஆசிரியங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. மாசமாக்க தாய் பிள்ளைமா கர்த்தர் ஆசிரியங்க. இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்துல வேறு அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. குறைகள் குற்றங்கள் இருந்தால் தயவாக கர்த்தர் மனமிறங்கி அப்பா பிள்ளைகளை மன்னிங்கப்பா. உம்முடைய கிருபினால் நிரப்புங்க, உம்முடைய கிருபினால் நிரப்புங்க, உம்முடைய கிருபினால் நிரப்புங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்கா நன்றி 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 செலுத்திரோம்ப்பா. நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இணைந்த எல்லா குடும்பமும் ஆட்டுக்குட்டிய ஜீவபஸ்ல பேர் எழுதப்படணும்ப்பா. என்னோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கோ அந்த எல்லா மிஸ்டேக் எல்லாம் அப்பா கர்த்தர் எல்லாவற்றையும் தயவாக மன்னித்து குணமாக்கி உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்ப்பா. அவங்களுடைய ஆத்துமா மறுபடியும் அப்பா கர்த்தருக்குள் பலப்படணும். கர்த்தர் கிருபை செய்ய ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேவைகள் உண்டு, தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. நைட் ஷிப்ட்ல நைட் நேரத்துல வெளியில இருக்காங்க, டிராவலிங்ல இருக்காங்க, கர்த்தருடைய கரம் பிள்ளையோட கொடுக்கட்டுப்பா. எல்லா நாச மோசங்களை விலக்கி பாதுகாத்துங்க. இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்ல சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விளக்கிறீங்க. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும். கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். அப்புரோஜனமான ஊழியக்காரப்பா தேவன் அப்ப மினிஸ்டர்ல கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் பரிபூர்ணமா ஆசிரியங்க. அவனுடைய சந்ததி ஆசிரியப்பட்டும், அவனுடைய குடும்பங்கள் ஆசிரியப்பட்டும். புதிய மாசத்துக்குள்ள வாக்கு தத்தங்களோடு தொடங்க. கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்க ஜீவன்களை தாழ்த்த அப்படிங்கிறோம். சாஸ்தாகம் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராய நாமத்துக்குள்ளே எங்க எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை எல்லாவற்றையும் உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்திலே கர்த்தர் கூடங்க உங்க ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தொடர்ந்து எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதிக அளவில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களோடு பேசுவார். தொடர்ந்து கேளுங்கள். உங்க குடும்பத்தை கண்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்துக்குள்ள சமாதானத்தால் நிரப்பி ஆசீர்வதிப்பார். பயப்பட வேண்டிய தேவையில்லை. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தேவனுக்கு கீழ்ப்படிந்து பரிபூர்ணமான நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.